ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இந்த சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ், சமையல் வீடியோஸ் வருது. அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வ்ளாக் பார்க்கலாம். வ்ளாகில் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. சண்டே மார்க்கெட் இல்லை, எங்களுக்கு 2 நாள் தான் மார்க்கெட் கிடையாது. மீதி வாரத்தில் 5 நாளும் மார்க்கெட் உண்டு எங்களுக்கு. இது நான் இருக்கிற எங்கள் ஏரியா, ஐ மீன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் இது. இங்கே வந்து மர்ஷே அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற மார்க்கெட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். என்னென்ன பொருள் எப்படி இருக்குது, எவ்வளோ விலை, எல்லாமே வந்து டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ சிக்னல் விழுந்திருக்கு, நடக்கிறதுக்கான டைம் இது. ஸோ க்ரீன் லைட் அங்கே எரியுது, அதில் நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டேன். இது வந்து நிறையா வழி இருக்குது, எப்படி வேணாலும் மார்க்கெட்டுக்கு வரலாம். இது ஒன் ஆஃப் த வழி நான் உள்ளே வர்றது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா துணி, எக்கச்சக்கமான துணிங்க. அதாவது நம்பவே முடியாது, ஃப்ரான்ஸில் வந்து இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் தையல் தைப்பேன். ஸோ வந்து தையல் தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தையல் தைக்கிறவங்க அதே மாதிரி இந்த மாதிரி துணியை பார்த்தா யாருக்கு தான் வாங்க வேணான்னு தோணும் சொல்லுங்கள். ஸோ நிறைய துணி வாங்கி வச்சுருக்கேன் நான் தைக்கிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்சு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஃபுல் ஹேண்டு டாப்ஸு, பேண்ட்டு, அதெல்லாமே. இங்கே வந்து பெட்ஷீட்டு, ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்டு. இது வந்து ரொம்ப பெரிய இடங்க. நான் வந்து வீடியோஸ் நல்லா பெருசாக போயிடுச்சு. நான் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு பார்ட் வந்து வெறும் இது மாதிரி, இன்னொரு பார்ட் வந்து துணிமணி உள்ளதாக போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா நார்மலாக வெளியில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து டப்பி, இது வந்து ரக். வீட்டில் வந்து சென்ட்ரல் ஹாலில் போடுறது. ஏன்னா குளிராக இருக்கிறது இங்கே சென்ட்ரல் ஹாலில் எப்போதுமே வந்து இது எல்லார் வீட்லேயும் தப்பி இருக்கும். அதாவது இந்த ரகு கிடக்கும், அதுதான் இப்போ பார்க்குறோம். இதுவும் வந்து தப்பி தான். ஸோ 2 பக்கமும் ஆப்போசிட் சைடு 2 பக்கமும் சின்ன தப்பி, பெருசு, அதுக்கு ஒரு விலை போட்டிருப்பாங்க. எப்படியோ வந்து 20 யூரோ குறைச்சி இருக்காது. பெருசாக இருந்ததுன்னா 30 யூரோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சின்னதாக இருந்ததுன்னா 10 யூரோ, 15 யூரோ, 20 யூரோ, பல மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அப்படி சுற்றி வரலாம். இப்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி வரேன். இங்கே ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதாவது கை டவலு, மாஸ்க்கு, அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு பேக்கெட் எடுத்தால் 4 யூரோ, 3 பேக்கெட் எடுத்தால் 10 யூரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டவலு, அதாவது கிச்சன் டவலு, பேகு. இது எதுவுமே பிராண்டட் கிடையாது, ஆனால் குவாலிட்டியாக நல்லாவே உழைக்கும். எடுத்தோம்னாக்கா 10 யூரோ, 8 யூரோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. 5 யூரோ, மோஸ்ட்டாக வந்து சின்ன பேக்லாம் வந்து 5 யூரோ சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக புர்கா ஐட்டம். புர்கான்னு நம்ம ஊரில் போடுற மாதிரி புர்கா இல்லை, இது வந்து அரப்காரங்க போடுற புர்கா. இங்கே வந்து மொராக்கு, நல்லா எல்லாம் மிக்சடு ஊர் தான் இருக்கிறாங்க. மொராக்கு இருக்காங்க, அதாவது மொராக்கோ இருக்காங்க, டர்க்கி இருக்காங்க, அது மாதிரி அரபு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். 1-2 தான் வந்து நம்ம போடுற மாதிரி, லைக் பிளாக் கலர், ஃபுல்லாகவே நம்ம ஊரில் போடுற மாதிரி பிளாக் கலர் புர்கா இருக்கும். மீதி எல்லாமே வந்து இவங்க வந்து புர்கானாக்கா வெளியில் இப்படியே வந்துடுவாங்க. வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்க, வெளியிலையும் அப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இது புர்கான்னு கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு டாப் இது. ஸோ அது ஃபுல்லாகவே அரப்காரங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து குழந்தைங்க ஐட்டம். இங்கே மோஸ்ட்டாக கூட்டம் எங்கே நிற்கும்னா குழந்தைங்க ஐட்டம்லாம் நிற்கும், இல்லைனா சாப்பாடு இடத்துல இருக்கும், அப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்க ட்ரெஸ் அங்கே. ப்ளஸ் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வந்து சீப்பாகவே இருக்கும். எல்லாம் வந்து பேண்ட்டி மேலே வந்து இது ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிற, டாப்பு, பேண்ட், அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு 4 யூரோ குறைச்சலாக தான் இருக்கும். அதான் நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே. இது கழுவுற ஐட்டம், லிக்விட்ஸ் எல்லாமே இருக்குது. இது பெட்ஷீட் ஐட்டம். இங்கே வந்து பெட்ஷீட் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த பக்கம் வந்து ஜிலே இருக்குது. இது எப்படின்னாக்கா வெளியில் வந்து நாங்கள் வந்து கோட்டு போடுவோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு உள்ளார போடுற ஒரு குளிர் சட்டை இது. இது ஸ்கூல் அனுப்பும் இதெல்லாம் அப்படி தான் அனுப்பிவிடுவோம். ஸோ வெளியில் இருக்கிற கோட்டை வந்து கழட்டி வச்சுருவாங்க. உள்ளே போடுற இந்த ஜிலே, அதாவது இந்த ஜாக்கெட்டோடு தான் ஸ்கூலில் இருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஜிலேவாக தான் இருக்குது. இது வந்து 2 யூரோ போட்டிருக்காங்க. ஸோ அதோட இந்த பக்கம் டர்ன் பண்ணோம்னாக்கா ஃபுல்லாக செருப்பு ப்ளஸ் கர்ட்டனு,
அதெல்லாம் இருக்குது. இது வந்து தல்வானி உரை. இங்கே வந்து ஸ்பூன் இருக்குது. ஸோ அந்த டப்பாலாம் ஸ்பூனு ஃபுல்லாக ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு, பெரிய ஸ்பூனு, அதாவது கலர்ஸ் இது பண்ணது கோல்ட் கலரில், கத்தி, அது எல்லாமே. ஏன் நான் வந்து இப்படி எடுக்கிறேன்னாக்கா எனக்கு ரொம்ப பயங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம், நல்ல கூட்டமாக இருக்குது. யாராவது ஃபோனை வந்து தட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன போகிறதுன்றது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் போய்கிட்டே இருக்கேன். இதை முடித்து எடுக்கிற வரைக்கும் அந்த பயத்தில் தான் இருந்தேன் நான். ஸோ ஏன்னா நிறைய ஃபோன் வந்து காணா போவோம் இங்கே. இது வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வந்து இப்போது வந்திருக்க நியூ அரைவல் போல் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நல்ல கில்டர் துணி, எல்லா கலர்ஸ்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பிளெயின் துணி, கில்டர் துணி, கிரேப்ஸ், இது ஃபேப்ரிக்கு, காட்டன் ஃபேப்ரிக்கு, எல்லாமே மிக்சடு துணி இது எல்லாமே. இது வந்து சொல்கிற மாதிரி அரபோட வெசல்ஸு, அவங்க மண் சட்டி மீன்ஸ் அது டிசைன் பண்ணது, செராமிக் பவுல்ஸு, அதெல்லாம். இது ஒரு கடை தான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க இந்த மர்ஷேல மார்க்கெட்டில். ஸோ இப்போ எடுக்கிறாங்களே அந்த பாத்திரம், அந்த வெசல் வந்து 30 ஈரோவா. இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது வந்து 40 ஈரோவா இந்த வெசல். ஸோ 40னாக்கா எவ்வளோ ஆயிடுச்சு, 32, 3000 ஊரு காசுக்கு அப்படின்னு அந்த வெசல் வச்சுருக்காங்க. இது எல்லாமே விளையாட்டு ஜாமான். ஏன்னா கிறிஸ்மஸ் நெருங்கிட்டுருக்கு, அதனால் வந்து ஃபுல்லாமே கிஃப்ட் ஐட்டம். இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருந்தது இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே. இது எல்லாமே கோட்டு, கோட்டு. இது வந்து தாவணி. இங்கேயும் வந்து மாஸ்க் வச்சுருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான், குழந்தைங்களுக்குள்ள கிஃப்ட் ஐட்டம். சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஒருவருக்கும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. இது மாஸ்க்கு, கைக்கு கழுவுற ஜெல்லு, அதெல்லாமே. இது தாவணி. இது வந்து ஒரு 3 கடை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து 2 கடையை என்னால் பார்க்க முடியல. இந்த ஒரு கடை தான். இது வந்து எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் நிறையா வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா லைட்டாக ப்ளெயினாக தான் இருக்கும் இந்த இடம். இங்கே வந்து நிறையா தலைக்கு போடுற இந்த கேப் மட்டும்தான் இருக்கும். இது வந்து டைனிங் டேபிள் மேட்டு விரிக்கிற அந்த மேட். அது இங்கே கடைசியில் ஒரு காய்கறி கடை இருக்கும். இது வந்து ரோபு, அதாவது அரப்காரங்க நம்ம யார் வேணாலுமே இந்த ஃபுல் லென்த் ரோபு, ரொம்ப கிராண்டாக இருக்காது, சிம்பிளாக காட்டன் ரோபு இருக்குது. இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்களா இல்லைன்னா வந்து முடிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. 15 யூரோ சொன்னாங்க இது கேட்கும். இது வந்து ஃபுல்லாக பழம், ஃப்ரூட்டு, ஆரஞ்சு வந்து இங்கே கமலாப்பழம் வந்து இங்கே கிளைமாத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள், திராட்சை, இது என்ன சொல்கிறது, பீச் பழம், அதெல்லாமே இருந்துச்சு. ஆப்பிள். இது இப்போ கீழே பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்து துணிங்க. அவ்வளோவும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கடை இருக்குது. எல்லாமே துணி தான். ஆனால் இதை வந்து நான் வந்து இப்போ இதில் காட்டல, ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. அது இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உடனே வரும், இல்லைனா ஒரு நாள் கேப் விட்டு இந்த வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து ஸ்டே டியூன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. நான் இப்போ அந்த பக்கம் வந்து அந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ரவுண்ட் சுற்றி இந்த பக்கம் வந்து மேலே ஏறிட்டேன். இந்த பக்கத்தில் வந்து பீங்கான் ஐட்டம் இருக்குது. ஸோ எல்லாம் வெள்ளை கலரு தட்டை, குழம்பு ஆணை வைக்கிற மாதிரி கோப்பை, அந்த மாதிரிலாம். இதிலே வந்து விலை எல்லாமே ஒட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து தட்டை வந்து 6 தட்டை இருக்கும். நமக்கு எத்தனை தட்டை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் பெரிய தட்டை எடுக்கும்போது அது வந்து 6 தட்டை தான் எடுக்கணும். 6 தட்டை 5 யூரோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே செருப்பு ஐட்டம், ஷூ ஐட்டம். ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருக்குங்கிறதுனா யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்கும் இங்கே. இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஐட்டம் எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். ஒரு சில இதில் தான் வந்து கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கம்பேர்ட் டு கடையில் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் விலை வந்து குறைச்சலாக தான் இருக்கும். இது வந்து கிரில் சிக்கன். ஸோ ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பீஸ் கேட்டால் ஒரு பீஸ் கொடுப்பாங்க, இல்லைனா வெட்டி கொடுப்பாங்க. முட்டை இருக்குது. இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து துணி கடை, அதாவது மெட்டீரியல்ஸ் கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அடுத்த வர வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து துணியை பற்றி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு
20 நிமிஷத்துக்கு அந்த வீடியோஸ் போகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து துணி கடை இருக்குது. நல்ல புடவை மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே வந்து முக்கால்வாசி அரப்காரங்களுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே வந்து நிறையா ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் இங்கே துணி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம தமிழியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியும் நிறையா துணிஸ் இருக்கும். இது செருப்பு ஃபுல்லாகவே 2.5 யூரோ போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செருப்பு வந்து நல்லாவே உழைக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கட்ஷு மாதிரி தான் முக்கால்வாசி எல்லாருமே இந்த மாதிரி தான் போடுவாங்க குளிர் காலத்தில். வெயிலில் வந்து சும்மா நார்மலாக நம்ம எப்போதும் போடுற மாதிரி செருப்பு போடுவாங்க. ஆனால் குளிரில் வந்து இந்த மாதிரி கட்ஷூஸ் தான் போடுவாங்க. சட்டை இப்போ இங்கே வந்து நல்லா மீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பூ போட்ட சட்டை வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது புர்கா, கோட்டு, ஜாக்கெட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா இருக்குது. சட்டை வந்து 4 யூரோ போட்டிருக்காங்க. பேண்ட்டு 7 யூரோ. உள்ளே போடுற ஜாக்கிங் பேண்ட்டு சட்டை அதெல்லாம் வந்து 10 யூரோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு யாரோ பக்கத்தில் வந்து நின்றாலே நான் வந்து திருன்னு மூச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா எங்கடா ஃபோனை தட்டிட்டு போயிட போகிறாங்களோ, எடுத்துகிட்டு போயிட போகிறாங்களோன்னு ரொம்ப ஒரு பீதியில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து உள்ளார மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக அப்படியே ரவுண்டாக ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ரவுண்டில் சுற்றிட்டு வர மாதிரி. இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மட்டனு, சிக்கனு, மீன், பழ வகைகள் தான் இருக்கும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது வந்து ஃபுல்லாக 1 யூரோ பொருட்கள். 1 யூரோ பொருட்கள்னால் எல்லாமே இருக்கும். தையல் ஊசி, நூல், அப்புறம் வீட்டுக்கு தேவையான க்ரீமு, கழுவுற லிக்விடு, ஸ்பாஞ்சு எல்லாமே முக்கால்வாசி பேட்ரி, கத்தி, அது இது ஒரு என்ன சொல்கிற மினி ஒரு பஜார் மாதிரி தான் இருக்கும் அங்கே. எல்லாம் வந்து 1 யூரோ, 1.5 யூரோ, 2 யூரோ அந்த மாதிரி இருக்கும் அங்கே. அவங்க வச்சிருக்காத ஜாமானே கிடையாது. அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அது இங்கே பெட்ஷீட்டு, டவலு, செருப்பு, பாத்து. இது வந்து குளூரில் போடுறது. மழை காலத்தில் பாத் போட்டுட்டு போவாங்க. பாத் பெரிய ஷூ. இது குழந்தைங்களோட கவுனு, ஃப்ராக் எல்லாமே 10 யூரோ. சின்னது எடுத்தாலும் 10 யூரோ, பெருசாக எடுத்தாலும் 10 யூரோ. இங்கே விளாட் ஜாமான் இதுவும் ஒரு யூரோ. அதே சேம் மாதிரி அந்த கடை மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே வச்சுருப்பாங்க. 1 யூரோ, 1.5 யூரோ, 2 யூரோ, 3 யூரோ அந்த மாதிரி. பேனா, பென்சிலு, கலர் பண்ணுறது, டேப்பு எல்லாம். இங்கே வந்து டவலு, குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம். இது ஹேண்ட்பேக்கு ஃபுல்லாக 5 யூரோ போட்டிருக்காங்க. இது வந்து தள்ளிட்டு போகிற அதாவது சூட்கேஸு ப்ளஸ் வந்து மர்ஷேக்குன்ட்டு இங்கே வந்து ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. கடி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு தான் வந்து இங்கே மர்ஷேக்கு வாங்குவாங்க. ஒரு ஜாமான் கையிலலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. முக்கால்வாசி எல்லார் கையிலையும் அது இருக்கும். ஏன்னா நிறைய பொருள் வாங்கும்போது அது உள்ளார வச்சுட்டு அதை தான் தள்ளிட்டு போவாங்க. நான் காட்டுறேன், முடிஞ்சால் இங்கே யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க, நான் அதை காட்டுறேன் நான். ஆனால் வீட்டில் இருக்குது. இப்போ ஏதோ கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று கிளியராக தெரிலனா நான் வந்து அடுத்த யாராவது எடுத்துகிட்டு போகும்போது நான் காட்டுறேன். ஃபுல்லாக இங்கே வந்து துணியாக இருக்குது. இங்கே குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, பெரியவங்க ட்ரெஸ்ஸு, ஸ்கர்ட்டு, லாங் ஸ்லீவு, கோட்டு எல்லாமே இருக்கும். பெட்ஷீட்டு. இது அழகாக இருக்குது. இது பார்த்தேன் நான். ஃபுல் இது அதாவது புர்கா மாதிரியே, ஆனால் புர்கா போடாமல் இந்த மாதிரி போட்டு போவாங்க. ஸோ அழகாக இருக்குல்ல எல்லா கலர்ஸ்லேயும். இது பெட்ஷீட்டு. இந்த பக்கம் நான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. நம்ம வந்து ஒரு பக்கத்துலேயே வந்துட்டோம். நம்ம அந்த சைடில் பேக் சைட்லேயே வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டோம். இந்த சைடில் வந்து நான் வந்து காட்டவே இல்லை. ஆனால் இந்த சைடில் தான் மோஸ்ட்டாக வந்து திருட்டு பசங்கள்லாம் நிறையா பேர் நிற்பாங்க. ஆனால் இந்த பக்கம் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ட்ரைபாட் எதுவுமே வச்சே இல்லை ஃபோனுக்கு. கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். சும்மா வந்து இப்படி தட்டி விட்டுட்டு ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்கனாக்கா லாஸ் எனக்கு தான். இது வரைக்குமே அந்த பீதியில் தான் நான் ஃபோனை கையில் வச்சிட்ருக்கிறேன் நான். எப்படா யார் வருவாங்க, தள்ளிட்டு போவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து பை காட் கிரேஸ் அல்ஹம்துலில்லாஹ் லைக் யாருமே வந்து இது பண்ணலை. நான் கையில் தான் வச்சுருக்கேன் ஃபோனை. சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோட்டு இருக்குது இங்கே. ஃபுல்லாக ஆம்பளைங்களுக்கு உள்ளானது. இது வந்து சாக்ஸு,
பேண்ட்டி, மேலே இன்னரு, அவுட்டரு எல்லாமே இருக்குது. இது வந்து யூஸ் பண்ண ஷூஸு, யூஸ் பண்ணாதது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதுனாக்கா ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணது அதையும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. இது வந்து பல்காக வந்து இது வந்து கடை பொருள் வச்சுருக்காங்க. அதாவது கடையில் போடுற ட்ரெஸ்ஸஸ் தான் இது. அதாவது பிராண்டட் ட்ரெஸ்ஸு. இவங்க எப்படின்னாக்கா அங்கே சேல்ஸ் ஆகலனாக்கா இவங்க ஒரு கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே போட்டு €1, €2, €5 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த மர்ஷியை முடிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் வந்து ரவுண்டு மர்ஷி அப்படிம்போம். ஏன்னா ஒரு ரவுண்டாக தான் இருக்கும் இந்த மர்ஷே. இந்த ரவுண்டு இப்படி போயிட்டால் இங்கே போனோம்னாக்கா பின்னாடி பேக் சைடில் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வர மாதிரி. அதனால் இது வந்து எங்களுக்கு ரவுண்டு மர்ஷே. இன்னொரு மர்ஷே இருக்குது, நீட்டு மர்ஷேன்னு. இது வந்து இதோ பாருங்கள், இதுதான் கதி. இந்த எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இப்படி தான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 10 கிலோ அந்த மாதிரி வந்து கொள்கிற அளவுக்கு இருக்கும். சிக்கனு, மட்டனு என்ன எடுத்துகிட்டு போனாலும் வந்து இது உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. மோஸ்ட்டாக வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரி வச்சுருப்பாங்க. பஸ்லன்னு இல்லை, நிறைய பொருள் வாங்குறவங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஜவுத்தாலில் கூட வந்து பழம் என்ன வாங்கிட்டு போகிறவங்க அது மாதிரி கவர்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதும் உண்டு. சரி, சிக்னல் போட்டாங்க, நம்ம வந்து ரோடு க்ராஸ் பண்ணிடலாம். பயந்துக்கிட்டே வீதியிலேயே தான் நான் போகிறேன். நான் ஃபோனை எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரி சிக்னலில் மாறும்போதுலாம் ரொம்ப சான்ஸ் இருக்குது காணா போகிறதுக்கு, அடிச்சுட்டு போயிடுவாங்க. 2 கையால் பிடிச்சிட்டு தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா, இல்லைனா லாஸ் வந்து எனக்கு தான். இப்போது வந்து ஃபுல்லாக பஸ்ஸு இது வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். பெரிய பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். நம்ம இது எங்கள் ஊர், அதாவது எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்டு இது. ஸோ கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிளேஸ்க்கு. நான் ட்ராம் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் ட்ராமு. ஸோ ரோட்டில் போகிறது. எங்களுக்கு ட்ராமும் இருக்குது, பஸ்ஸு இருக்குது, ட்ரெயின் இருக்குது. மெட்ரோ மட்டும் இல்லை, மெட்ரோனாக்கா ஊருக்குள்ளேயே போகிற ட்ரெயின் அந்த மட்டும் இல்லை. இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் லோக்கல் போகிறது இல்லை கொஞ்சம் தூரம் போகிறது அந்த பஸ்ஸஸும் வந்து இங்கே வந்து இருக்கும். ட்ராமும் இருக்குது. ரயில்வே, இது வந்து போகிற ரயில்வே. இங்கே வந்து மெயின் ரயில்வேவும் இருக்குது. மெயின் ரயில்வேனாக்கா ஊருக்குள்ளேயே போகிற ரயில்வேயும் இருக்குது. வெளியூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் லைக் வந்து லண்டனு, ஜெர்மனி பக்கத்தில் என்ன நாடு இருக்கோ அங்கே போகிற ட்ரெயின்ஸும் வந்து இங்கே ஒரு 2 பிளாட்ஃபார்மில் போகும். எங்களுக்கு வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான் ஜெர்மனி இருக்குது. ஸோ அப்படி போகிறதும் வந்து இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் தான் போகும். இப்போது நான் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கேன். எனக்கு வேணுங்கிற பொருளை வந்து நான் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் காலையில் வந்தேன், ஒரு 9:30 மணிக்கு வந்தேன். பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 10:30 மணி ஆகுது, 1 மணி நேரம் தான் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மோஸ்ட்டாக எனக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் ஏரியா இது. ஸோ இதோட வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளாக் நமக்கு முடியுது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கனாக்கா ரோடு, அதாவது கீழே இறங்கி இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற ரோடெலாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து மலைப்பகுதியாக இருக்கிறதுனா ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதை பார்த்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோஸ் இது மாதிரியே போடுற ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை.